வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோடுக்காக நம்ம பழவேற்காடு சைடு வந்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து லொக்கேஷன் தேடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தேடி வந்துட்டே இருக்க பார்த்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்பாட் கிடச்சிது. இங்கே ரெசிபி செய்யலாமேன்றதுக்காக அப்படியே சுற்றி முற்றி பார்த்தோம். இப்போ சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இது பேர் வந்து கூக்கான்னு சொல்லுவாங்க. கூக்கான்றது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இதை வந்து நல்லா சுட்டு ஒரு மண்ணு கீழே பச்சிருவோம். அது ஏன்னா ஃபுல்லாக எரியக்கூடாது. ஸோ புதைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து இடிக்க பார்த்து உங்களுக்கு சின்ன சின்ன கனல்களாக கிடைக்கும். இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு சுற்றி பனைமட்டைக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே கங்கு வச்சு நல்லா அப்படியே ஊதிக்கிட்டே இருந்தோன்னா செம்மையாக ரெடி ஆகிடும். அதை அப்படியே சுற்ற ஆரம்பிப்போம் கார்த்திகை தீபத்தப்போ. நிறைய பேர் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு மரம் எல்லா பீரியட்லையும் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம். எக்ஸாம்பிள், இது வந்து நம்ம விதையாக இருக்க போது, அதாவது இதில் இருக்கக்கூடிய பனங்கொட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா பனங்கிழங்காக மாறும். அந்த கிழங்கையும் நீங்கள் எடுத்து அவிச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதுவே மரமாகுதுன்னு வச்சுப்போமே. மரமானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர ஸ்டேஜ்னா கூக்கான். இது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகும். இல்லைனா இதில் வச்சு நீங்கள் அந்த கார்த்திகை தீபம் அந்த விஷயங்கள்லாம் சொன்னால அதுவும் இருக்குது. இதுக்கு ஏதோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நுங்கு. எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, சில பேருக்கு தெரியும். ஸோ நுங்குக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து இந்த பனம்பழம். இது சுட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இல்லை சூடாமல் அப்படியே விட்டிங்கனாலும் மரத்துலேருந்து கீழே விழும். எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, மண்ணுக்கு மேலே இதை நீங்கள் அப்படியே அப்சைட் டவுனில் புதைச்சி வைக்கணும். அப்படியே அந்த பனங்கிழங்கு வர ஆரம்பிக்கும். பனங்கிழங்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டிங்கன்னா மரமாகவும், இல்லைன்னா நீங்கள் அதை டைமிங்கில் இது பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்டேஜ்லையுமே யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணலாம். மரத்தை வெட்டிட்டீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுலேயும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சோறுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தென்னஞ்சோறு மாதிரி கிட்டத்தட்ட நுங்கு மரத்தில் இருக்கக்கூடியது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். உடஞ்சிச்சு மரம், என்ன பண்ணலாம், அதையும் சட்டமாக அறுத்து வீடு கட்ட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வேர்சடைலான மரம். இதனால தான் வந்து பெரியவங்களாம் இந்த மரத்தை நிறைய வாட்டி நிறைய இடத்துல மோஸ்ட்லி ஒரு காம்பவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பனை மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஸோ பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் மரம் பெண் மரம் ரெண்டு இருக்கும். இது ஆண் மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜோடு முடிஞ்சிடும், அதாவது இந்த கூக்கம் வந்ததுக்கப்புறமே முடிஞ்சிடும். பெண் மரத்தில் தான் இந்த மாதிரி நுங்கு, அதுக்கப்புறம் பனைமரம், இந்த ஸ்டேஜஸ்லாம் போகும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் சொல்லணுன்றதுக்காக அதை சொன்னேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எபிசோட்காக, ஒரு ரெசிபி பண்ணுறதுக்காக நாங்கள் இடத்த தேடி வரப்போ எங்களுக்கு கிடைக்குது. அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஸோ இன்னொரு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்க மாதிரி தெரியுது. போய் பார்த்துட்டு அது என்ன டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்த பற்றி இன்னொரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க. ஸோ இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி அவேரில் இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோழர் காலத்தில் இங்கே ஒரு சிவன் கோயில் இருந்ததாகவும், அந்த கோயில் வந்து சுனாமியில் அடிக்க பார்த்து அந்த கோயில் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு ஞாபகார்த்தம் தான் அதுக்கு மேலே இன்னொரு கோயில் கட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அவ்வளோ பெரிய கோயிலாக இருந்ததுதான். சுற்றிலும் வந்து ஒரு தண்ணி வாட்டர் பாடிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து இருந்த ஒரு பிரம்மாண்டமான கோயிலாம். அது வந்து இந்த மண்ணு கீழே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோடைய மூலஸ்தானமாக தான் இந்த இடத்த சொல்கிறாங்க. அந்த மரம் மட்டும் அப்போலேருந்து இருந்ததாகவும், அதோடைய மேலே பார்த்து தான் இதெல்லாம் வந்து காம்பவுண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இது வந்து மேபி இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லலாம் அந்த ஆராய்ச்சிலாம் செய்வாங்களே, அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா தே மே ஹேவ் அ கிளாரிட்டி, ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளுக்கு சொன்னதை வச்சு நம்ம கன்வே பண்ணுற மெசேஜ் தான் இது. அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் வந்தாங்கன்னா ஒரு டெஃபினட்டாக செக் பண்ணக்கூடிய இடமா இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க வழியில் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கே இங்கேன்னு சுற்றி ஃபைனலாக ஒரு சூப்பர் லொக்கேஷன் வந்துட்டோம். எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு. பழவேற்காடுன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு அடுத்த ஞாபகம் வர்றது என்ன, பச்சை நண்டு. ஸோ இந்த ரெசிபி அதை வச்சு செய்யலான்றதுக்காக நம்மளுக்காகவே யாரோ இந்த பச்சை நண்டை வாங்கி வச்சுருக்காங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா இது நாங்கள் தான் வாங்கி வச்சோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். பச்சை நண்டுலேயே 2 வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ அது என்னென்ன நண்டு ப்ளஸ் நண்டுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை நண்டுலேயே ஒரு வெரைட்டி கோரக்கால் நண்டு. இந்த கால் கோரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, கால் கலர் அந்த மாதிரி சேஞ்சாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோரக்கால் நண்டு. இது வந்து பழவேற்காடோட ஃபேமஸ் பச்சை நண்டு. ஸோ இது 2 வெரைட்டி தான் நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறது. இதுலேயே ஆண் நண்டு எது பெண் நண்டு எது இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா,
இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது வந்து ஆண் நண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த இடம் பெருசாக இருக்கிறது வந்து பெண் நண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அதோடைய முட்டையில் அதை கேரி பண்ணும். ஸோ இந்த 2 நண்டுமே நாம் இன்றைக்கி சூப்பர் ரெசிபி செய்ய போகிறோம். இவனை வச்சு ஒரு அருமையான ரெசிபி, இவனை வச்சு ஒரு அருமையான ரெசிபி. இது பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு வாட்டர் மசாஜ் தேவை. நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன்னா குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போய் இவங்களை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாமா? வாங்க. நான் ரொம்ப व्यसனத்தில் உட்காந்துனுக்கிறேன். நண்டை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணலான்னு நினச்ச இடத்துல 2 நண்டு ஓடி போயிடுச்சு. இப்போ டேரக்டருக்கு நான் என்ன பதில் சொல்லணும் தெரியல. கழுவை பார்த்து 4 நண்டு எடுத்து போய்ட்டு 2 நண்டு இங்கே பாருங்கள் மக்களே, இது 2 நண்டு தாங்க இதுவுமே நல்லா பிடிக்க முடிஞ்சது. மொத்தம் 4 நண்டில் 2 பேர் கிரேட் எஸ்கேப். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நான் டேரக்டர் வேறு கூட்டுன்னுக்கிறாரு, போய் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா ஃபேண்ட்லாம் உசுரை கொடுத்து போய் பிடிக்கலான்னு பார்த்தேங்க, ஒன்றும் நடக்கலை. அந்த 2 நண்டு கால் கட்டி இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, என்ன தான் நம்ம நினச்சாலும் நடக்கிறதா நடக்கும்னு, அந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு இல்லை போல இருக்குது. அந்த 2 பசங்களும் உள்ளே ஓட்டானுங்க. பார்ப்போம். ஸோ 4 நண்டில் செய்ய வேண்டிய டிஷ்ஷை 2 நண்டில் ஒரு நண்டை வச்சு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் டேரக்டர் மாதிரி திட்டாதீங்க. வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக நம்ம டிஷ் செய்கிறதுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு டிஷ் ஆரம்பிக்க போகிறோம். என்ன பிரச்சனைனா 2 நண்டை ஓட விட்டதுனால ஸோ நம்ம டேரக்டர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாரு. அதனால் இந்த 2 நண்டை வச்சு 2 டிஷ் சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டிநாடு மசாலா கிராப் அது ஒன்று பண்ண போகிறோம். அதாவது நம்ம கிராப் ரோஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி மெத்தட், பட் செட்டிநாடு மசாலா வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து சுறா புட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நண்டில் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க. நண்டை கொஞ்சம் வேக வச்சுட்டு இல்லைனா வந்து ஸ்டீம் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இந்த 2 ப்ரிப்ரேஷன் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நண்டை ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருவோம், அது ஆறிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கிராப் செட்டிநாடு ரோஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிராபை ஸ்டீம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெறும் உப்பு மஞ்சள் இது 2 மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு நண்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து நல்லாவே இருக்குது. இந்த நண்டை தான் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக வந்து எல்லாரும் தூக்கி போட்டுருவோம். இங்கே இருக்குது இல்லை ஹில்லும் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நண்டு ஸ்டீம் ஆகுதுக்குள்ள சைட் பை சைட் நம்ம செட்டிநாடு மசாலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தலைவர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஒரு ஹேண்ட் ஷாப்பர். ஸோ இதில் வந்து நம்ம ஆனியனை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் நம்ம என்ன வெங்காயத்தை பண்ணோமோ அதே மாதிரி தக்காளியை சாப் பண்ணிக்கலாம். சும்மா 2 தக்காளி போதும். இது மசாலாவுக்கு அந்த நம்ம புட்டுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாமே வந்து ஸ்பாட் டு ஸ்பாட். கொஞ்சம் ஆனியன் இருந்தால் போதும். அதை போட்டு நம்ம புட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கிராப் நார்மலாக வந்து ஒரு 2 ஸ்டைல் தான் வீட்டில் பண்ணுவாங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா, அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு குழம்பு தூள் வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை போட்டு ஒரு தொக்கு மாதிரி செஞ்சு அதில் கிராபை வச்சு டாஸ் பண்ணுவாங்க. இது மட்டும்தான் நிறைய பேர் பண்ணுற ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோவை அதே மாதிரி சாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நண்டு செமையாக குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓடு இல்லாமல் உடச்சி அதில் இருக்கக்கூடிய சதையை தனியாக எடுத்து வச்சுட்டு புட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா எல்லாமே ரெடி இல்லையா, அதனால செட்டிநாடு கிராபை ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கடாயை வச்சாச்சு, ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஃபேவரட் எண்ணெயை ஆட் பண்ணுறோம். எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கல் பாசி, அது கூட ஒரு மராட்டி மூக்கு அண்ட் பட்டை, இதுதான் நம்ம முதல்ல ஆட் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிறதுக்கு டேரக்டருக்கு மட்டும் வருத்தமாக இருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். பண்ண போகிறது ஒரே ஒரு 2 நாளில் நான் அரை மிளகா போட்டுக்கிறேன். 2 நண்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மிளகா அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த நண்டு வேற க்ளீன் பண்ண பார்த்து உள்ளே ஓடி போய் நம்மளை வந்து டென்ஷனில் உண்டாக்கிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் பண்ண பார்த்து நிறைய பண்ணி காட்டுறேன். ஒரு ஹாஃப் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சிருந்தால அதை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சமாக வெங்காயம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற டிஷ்க்காக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சமாக மஞ்சள் வெங்காயத்தில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி சேர்த்த உடனே நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா குக் ஆகி ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஸ்பைஸ் பேஸ்ட்டை பற்றி சொல்கிறேன். இதை ஆல்ரெடி வந்து நம்ம செட்டிநாடு பேஸ்ட்டை பற்றி நான் முன்னாடியே வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி ரெசிபியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சேம் அதே ரெசிபி அதே ப்ரொப்போர்ஷனில் அதே பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ட்விஸ்ட். அது செட்டிநாடு கிராப் ஆக்க போகிறது இதுதான். இப்போ இந்த மசாலாலாம் போட்டு இது போடாமல் செஞ்சிங்கன்னா அது நார்மல் கிராப் மசாலா மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ட் போட பார்த்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதேமாதிரி இதில் நம்ம பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பெப்பர் தூக்கலாக வேணுன்றதால நான் பெப்பர் பவுடர் அதிகமாக போடுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸ்பைஸ் லெவல் அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், அதாவது சில்லி பவுடர் மட்டும். சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், நம்ம குழம்பு தூள் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இதில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷல் பேஸ்ட் சொன்னோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணலாம். இதை ஒரு வாட்டி லைட்டாக வதக்கினா போதும். வதக்கினதுக்கப்புறம் கிராபை போட்டுட்டு, அதாவது நண்டு அதில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கிளறி விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆல்ரெடி நான் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தட்டி போட பார்த்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், மசாலாவும் உள்ளே இறங்கும். ஸோ இவங்க குக்காவை பார்த்து என்ன பண்ணணும்னா தண்ணியை ஊற்றிட்டு இந்த மசாலா, இந்த கிராபு, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும். மசாலா எல்லாம் நண்டுக்குள்ளே போகும், நண்டில் இருக்க சாலாம் மசாலாவில் வரும். இந்த மேஜிக் நடக்க போகிற டைமிங் இதுதான். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றுருவோம். அவ்வளோதான். இந்த தண்ணி சுண்டணும். ஃபைனலாக நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக மல்லி போட்டு இறக்கிடலாம். செம்மையாக ரெடி ஆகி தலபுல நம்ம நண்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி இப்போ இதுக்கு தேவையான மல்லி, கொஞ்சமாக புதினா நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆப்ஷனல். எனக்கு ரெஃப்ரெஷிங் டேஸ்ட் பிடிக்குன்றதுனால எப்போதுமே இந்த செட்டிநாடு மசாலாவில் போட்டால் நான் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறது வழக்கம், அதனால சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து கிராப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய புட்டை ரெடி பண்ணிக்கலாம். சுறா புட்டு மாதிரி ப்ரிப்ரேஷன் தான், ஆனால் நண்டு வச்சு செய்ய போகிறோம். அது எப்படின்றத ஆரம்பிச்சிக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் புட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். எதை வச்சு பார்த்தீங்கன்னா சோம்பு, பெப்பர். இதை வந்து நம்ம போட்டு ஒன்றும் பாதிகமாக இடிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு கிராப்லேருந்து ஒரு கிராப் ஆனதுனால
எங்கள் டேரக்டர் வேறு கண்ணகி மாதிரி என்ன எரிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன பேனில் வச்சு நம்ம இந்த கிராப் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் மசாலா எல்லாமே சேம் தான். வேக வச்சுருந்தோம் இல்லையா கிராபு, இது நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இட்லி பானை இருக்கும், அதில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்டீம் பண்ணி அந்த மீட்டை எடுக்க பார்த்து அந்த கொடுக்கெலாம் தட்டி போட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் ஓட தூக்கி போட்டுருவாங்க. ஓட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோவாக ஒன்று இருக்கும். 2 விதமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து முட்டை இருக்கும், இன்னொன்று வந்து ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து கொழுப்பு வேறு மாதிரி இருக்கும். இந்த புட்டுக்கெலாம் போட பார்த்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் நீங்கள் எக் கூட வச்சு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் மசாலா மாதிரி ரெடி பண்ணிட்டு கிராப் ஆம்லேட் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ முன்னாடியே நான் வந்து பெப்பர், சீரகம் இது 2த்தையும் நான் இடித்து வச்சுருக்கேன். ஸோ பேன் வச்சாச்சு. பேன் ஹீட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு தேவையான எண்ணெய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி, இடித்து வச்ச இஞ்சி. இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கணும். என்னென்னா இந்த இஞ்சியோட ஃப்ளேவர், இந்த பூண்டோட ஃப்ளேவரில் எண்ணெயில் இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் மசாலாவில் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டிஷ் வந்து நீங்கள் இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது வதங்குற டைமிங் மட்டும்தான். ஏன்னா முன்னாடியே நம்ம நண்டை வேக வச்சு இதில் சதையை எடுத்து வச்சுருக்கோம். அது வேகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ மசாலா மட்டும் அதில் இறங்கினாலே போதும். கண்டிப்பாக வந்து நண்டு அதேமாரி நீங்கள் எப்போ வேக வச்சாலும் உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு போடாமல் இப்போ மசாலா போட பார்த்து அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம உப்பு எப்பயா இருந்தாலும் எந்த மீட்டாக இருக்கலாம், நண்டுன்னு இல்லை, எந்த மீட்டாக இருக்கலாம், நீங்கள் தனியாக வேக வச்சாலும் அதில் உப்பு கண்டிப்பாக போட்டுருணும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் மசாலாவில் உப்பு போட பார்த்து ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோம்பு, மிளகு 2 திடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதில் நண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழவேற்காட்டு பச்சை நண்டு ஸ்பெஷல் ரெசிபி. பார்த்தீங்களா? நண்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்க பார்த்து அதை நீங்கள் பிடிச்சி நல்லா அமுக்கி பார்த்து வாங்குங்க. அது வந்து நிறைய டைம் தண்ணி நண்டுன்னு சொல்லுவாங்க. தண்ணி நண்டு மாதிரி கிடச்சுன்னா உள்ள சதை இருக்காது. ஸோ இந்த அமாவாசை, இந்த டேட்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை நார்மலாக நீங்கள் எடுத்து பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது திருப்பி பின்னாடி நீங்கள் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளஷ் ஃபீல் ஆகும். இல்லை டக்குனு உள்ளே போகிற மாதிரி இருந்தால் அது தண்ணி நண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக வாங்குங்க. இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பெருங்காயம், நிறையலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக பெருங்காயம், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சில்லி பவுடர், எந்த அளவுக்கு சில்லி பவுடர் இருக்கீங்களோ அதே அளவுக்கு கொரியாண்டர், அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுட்டு, ஆல் டைம் ஃபேவரட் நம்ம குழம்பு தூளை போட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு, நம்ம டிஷ் ரெடி. முடிக்க பார்த்து எண்டிங்கில் கொரியாண்டர் லீஃப் ஃப்ரெஷ்ஷாக போட்டோன்னா செம்மையாக இருக்கும். இது போட்டால் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது போட்டால் டிஷ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.
நம்ம நண்டு புட்டு, சுறா புட்டு கேள்விப்பட்டுக்கிறீங்க, நண்டு புட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுவே வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தக்காளிலாம் போட்டு மசாலாவாக ரெடி பண்ணி செஞ்சுட்டிங்கன்னா அதை எடுத்து முட்டைக்குள்ளே வச்சிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அது இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம 2 டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்டிங் ஆரம்பிக்க போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த டைமில் தான் கடலில் வந்து உட்காந்துருக்கணும். ஏன்னா இப்போ விட்டா நண்டு ஓடாதுல்ல, தப்பு பண்ணிட்டேன். இதுதான் இந்த டைரக்டர் சொல்கிறது, நம்ம ஃபுல்லாகவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அடா என்னதான் கஷ்டப்பட்டு நண்டை உரிச்சாலும், எவ்வளோதான் இது டைம் எடுத்தாலும் வறுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டிஷ் தான் அது. வாவ், வேற மாதிரி அதிருப்தியாகுது. நெக்ஸ்ட் செட்டிநாடு கிராப் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த கொடுக்க எஞ்சில் பிடிச்சி இப்படி லிஃப்ட் பண்ணி மீதி சட்டி இப்படி வச்சுட்டு இந்த கொடுக்க இப்படி விரிக்கும். இப்படி பண்ணிட்டு மேலே இருக்க மசாலாவெல்லாம் எடுத்து அப்படி டேஸ்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் கிராப் லாலிபாப். ரெஸ்டாரண்ட் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுலாம் கிராப் லாலிபாப் கிடையாது. இதான் உண்மையான கிராப் லாலிபாப். எடுத்து அப்படி இருக்குது. ஏன்னா ஜூஸ் வேற லெவல் டேஸ்ட். இதேமாரி காமிச்சிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆகிடும். இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan. Bye bye.